ராசி அன்பர்களே, இது உங்களோட பிப்ரவரி மாத ராசி பலன். உங்களோட ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்ட்டில் என்ன நடந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதனால் அதுலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு உங்களோட கனவை நோக்கி போங்க. உங்களோட கனவு 2 விஷயம் இருக்குது. உங்களோட பர்சனல் கோல் அண்ட் லவ். உங்களை ஒருத்தங்க நினச்சிட்டே இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் காதல் ஆல்ரெடி இருக்குது. யூ ஆர் மிஸ்ஸிங் தெம், தே ஆர் ஆல்சோ மிஸ்ஸிங் யூ. உங்களுக்கு நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருந்திருக்கலாம். இல்லைனா ஒரு விஷயத்தில் ரொம்ப ஓவர் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். இல்லைனா ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால நீங்கள் நிறைய விஷயங்களை ஜகிள் பண்ணிக்கலாம். மேபி காதலையும் உங்களோட கரியரையும் ஜகிள் பண்ணியிருக்கலாம் பாஸ்ட்டில், ஃபஸ்ட் வீக்கில். அந்த மாதிரி சேலஞ்ச் ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் வேண்டாம், நம்ம ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வர போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இனிமேல் அந்த ஸ்ட்ரகிள் வேண்டாம், அந்த போராட்டம் உங்களால் போட முடியல. சம் ஒன் கோயிங் அவுட் ஆஃப் யுவர் லைஃப். ஒரு விஷயத்தை, இந்த 2 இம்பேலன்ஸ், மேபி உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கலாம். அதில் ஒரு ஆப்ஷனை நீங்கள் கீழே போட போகிறீங்க ஃபஸ்ட் வாரத்தில். ஏன்னா 2வது வாரம் உங்களுக்கு செலிப்ரேஷன், வேலண்டைன்ஸ் டே போது ஒரு செலிப்ரேஷன் காத்துட்ருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க, ஒரு அவுட்டிங் பிளான் பண்ணுறீங்க. யூ ஆர் கோயிங் அவுட் வித் எம்ப்ரஸ். உங்களோட ஃபெமினின் எனர்ஜியோடு நீங்கள் வெளியில் போக போகிறீங்க. இல்லைனா யூ ஆர் கோயிங் வித் சம் ஒன் ஹூ இஸ் இன் பவர். அவங்களோட வெளியில் போக பிளான் பண்ணிட்டுருக்கீங்க. பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் உங்களை யாராவது ப்ளேம் பண்ணலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. வெளியில் போகும்போது நீங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு 2 கரியர் ஆப்ஷன் இருந்தால் ஒன்று கீழே போடுறீங்க, ஒன்று மட்டும் தான் எடுக்கிறீங்க. பே அட்டென்ஷன் டு யுவர் ஒர்க். இந்த பிரச்சனையில் கரியரை விட்டுற வேண்டாம். ஃபஸ்ட் வாரம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். 2வது வாரம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. டே டு டே லைஃப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதாவது உங்களோட லைஃப் இம்பேலன்ஸ்டாக இருக்குது. நீங்கள் அப்பப்போ விஷயத்தை மட்டும் பண்ணிட்டுருக்கீங்க. பிக்கர் பிக்சர் உங்களுக்கு இல்லை. ஸோ உங்களோட ஃபயரையும் எலிமெண்ட்டையும், வாட்டர் எலிமெண்ட்டையும் பேலன்ஸ் பண்ணுங்கள். உங்களோட பித்தா இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அதாவது யூ ஆர் நாட் சீயிங் பிக்கர் பிக்சர். அதுதான் இங்கே. அடுத்தது 3rd வீக் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கெட்டவங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணவங்க, இல்லைனா ஜாபில் இஷ்யூ க்ரியேட் பண்ணவங்க, உங்களோட ஃபினான்ஷியலுக்கு ட்ரபிள் க்ரியேட் பண்ணவங்க, அவங்கள பற்றின ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிய வரும். எப்போ அப்படின்னா, 3வது வாரத்தில் அவங்கள பற்றின ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கான பலனை நீங்கள் இப்போ அனுபவிப்பீங்க. மாதிரி நீங்கள் உங்களை யாரும் ஈஸியாக ஏமாற்றிட முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் ரொம்ப அறிவாளி. ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ பட்டுட்டீங்க. 4th வீக் பார்த்தீங்க அப்படின்னா, காதல் விஷயத்தில் ரொம்ப நாளாக மாட்டிகிட்ருக்கேன், சொல்லலை அப்படின்னா ரீகன்சிலேஷன் பண்ண போகிறீங்க. உங்களோட விஷ் எதுவோ அது நிறைவேற போகுது. 4th வீக், February 4th வீக் நீங்கள் தம் கட்டி போங்க. உங்கள் காதல் வாழ்க்கை கை நழுவி போக போகிறதில்ல. ஏன்னா குயின் ஆஃப் கப்ஸ் வெயிட்டிங். ஸோ நீங்கள் குயின் ஆஃப் கப்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நேசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, காதல் கை கூட போகுது. இனிமேல் அந்த ஸ்டக் எனர்ஜி உங்கள் காதல் வாழ்க்கையில் இல்லை. இந்த டெவில் பற்றின என்ன ரகசியம் வெளியில் வரப்போகுதுன்னா, அவங்க உண்மையிலே ரொம்ப கொடூரமானவங்க. உங்களை ஒரு பண விஷயத்தில் மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் கோவமாக தான் இருக்கீங்க. அதனால தான் இந்த பித்தா எனர்ஜி. உங்கள் கோவத்தை, ஃப்ரஸ்ட்ரேஷனை காமிச்சிடாதீங்க. கொஞ்சம் காம் டவுனாக இருங்க. அப்போது உங்களுக்கு சரியான பாதை எதுன்னு புரியும். காதல் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க.